எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வேர்ல்ட் பிசியோதெரபி டே. அதை முன்னிட்டு ஜிகேஎன்எம் மருத்துவமனையின் பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் மகேஷ் மித்ரா இருக்கிறாரு. டாக்டர், வேர்ல்ட் பிசியோதெரபி டேவோட இந்த வருஷ தீம் என்ன? வருஷம் செப்டம்பர் 8 அன்னைக்கு வேர்ல்ட் பிசியோதெரபி டே கொண்டாடுறோம். இந்த வருஷத்தோட தீம் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமை. முதுமையில சுறுசுறுப்பாக செயல்படுதல், பிடிச்ச எல்லா வேலையும் செய்யக்கூடிய தன்மை, பிரிவென்டிங் ஃப்ரெயிலிட்டி, பலவீனத்தை தடுத்தல் மற்றும் ஃபால் பிரிவென்ஷன். இதை மையப்படுத்தி இந்த வருஷம் பிசியோதெரபி டே கொண்டாடுறோம். சீனியர் சிட்டிசன்ஸ் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பலவீனமா ஆகிடுறாங்க. அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன டாக்டர்? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஆரம்ப கால அறிகுறிகள் பலவீனத்துக்கு பாத்தீங்கன்னா முதல்ல எக்ஸாஷன், சோர்வடைதல், மசில் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும், நடக்கிறது, அவங்க பண்ற வேலைகள் எல்லாம் மெதுவாக செயல்படுவார்கள். கடைசியில பேலன்ஸ், நடக்கிறப்போ நிக்கிறப்போ திடீர்னு எழுந்துக்கிறப்போ தடுமாற்றம் வரும். இதெல்லாம் தான் அறிகுறிகள். வயதானவங்க தவறி விழுறத எப்படி தடுக்கலாம் டாக்டர்? ஃபால்ஸ் இந்தியாலேயே பெரிய பிரச்சனைங்க. அது 26-37% சீனியர் சிட்டிசன்ஸ் விழுறாங்க. டேட்டா சொல்லுது. ஆக்சுவலா வீட்லயே எல்லாரும் செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து ஸ்டூல்ல இருந்து எழுந்து 3 மீட்டர் நடந்து திருப்பியும் ஸ்டூல்ல உட்காரணும். இதுதான் டெஸ்ட். இந்த டெஸ்ட் 10 செகண்டுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா அவங்க விழுகிற சான்ஸ் கம்மி. 12 செகண்ட் கூடிச்சு அப்படின்னா சான்சஸ் ஆஃப் ஃபால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், சீனியர் சிட்டிசன்ஸ் வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமா? வெயிட் ட்ரைனிங் பண்ணக்கூடாது ஒரு பெரிய மித்து. கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் வெயிட் ட்ரைனிங் பண்ணும். அட்லீஸ்ட் 1 இல்லாட்டி 2 கிலோ வச்சு எக்ஸசைஸ் அவங்க பண்ணியே ஆகணும். ஒரு ஜென்ரல் மித் என்னன்னா, எனக்கு வயசாயிருச்சு இனிமே வெயிட் தூக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. வெயிட் தூக்குனா கண்டிப்பா மசில் பில்ட் ஆகும், அது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் தூக்குறப்ப விழுந்துருவோம் அப்படின்னு. கிடையாது, அதுவும் கிடையாது. வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணா விழுகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. கரெக்டான ஆங்கிள், கரெக்டான வெயிட் வச்சு பண்ணிட்டீங்கன்னா ஜாயிண்ட் டேமேஜ் ஆகாது. எந்த ஏஜ்ல வேணாலும் வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 1% இம்ப்ரூவ்மெண்ட் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும். டாக்டர், பிரீத்திங் அண்ட் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பிசியோதெரபில எக்ஸசைஸ் எதுவும் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க. யாருக்கெல்லாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ டாக்டர் கொடுக்கிற மருந்தோட சேர்ந்து பிசியோதெரபி கட்டாயமா பண்ணணும். முதல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சிகள், நிறைய மூச்சு பயிற்சி இருக்கு, எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அதுல ரொம்ப முக்கியமானது சுவாச தசை பயிற்சி, அதாவது இன்ஸ்பிரேட்டரி மசில் ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஜெனரலா அப்டமன்ல இருக்கிற டயப்ரம்ங்கிற மசில் தான் சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கழுத்துல இருக்கிற மசில் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட மசில் மூச்சு சுவாசிக்கிற பேட்டர்னே மாறிடும். அதை கரெக்டா ட்ரெயின் பண்றது பிசியோதெரபியில ரொம்ப முக்கியம். ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு பிசியோதெரபி உதவுமா டாக்டர்? ஆஸ்டியோபோரோசிஸ்னா எலும்பு அடர்த்தி குறைதல். எல்லா சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் ஒரு ஸ்டேஜ்ல ஆஸ்டியோபோரோசிஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்கு கால்சியமும் விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் தான் பிரதான காரணமா பார்க்குறோம். அதை தவிர அந்த ஆஸ்டியோபோரோசிஸை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் வாக்கிங், வெயிட் ட்ரைனிங், அப்புறம் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்லோவாகும். சீனியர் சிட்டிசன்ஸ் பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் டாக்டர்? சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது முக்கியம். வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் செய்யலாம். குறிப்பா மாடிப்படி ஏறலாம், சேர்ல உட்காந்து எழுந்துக்கிற மாதிரி நிறைய யோகா இருக்கு, சேர் யோகான்னு சொல்லிட்டு அது செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த கோர் எக்ஸசைசஸ், இடுப்பு சுத்தி இருக்கிற மசில பலப்படுத்துற எக்ஸசைஸ், அதை பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரம் வாக்கிங்க்கு முன்னாடி வார்ம் அப், வாக்கிங் அப்புறம் கூல் டவுன், இதெல்லாம் பண்ணா ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் இடுப்பு கால்கள் பலவீனமா ஆகிறதுனால சாஞ்சு நடப்பாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் ஆப்ஷன் ஏதாவது இருக்குதுங்களா? சாஞ்சு நடக்கிறது வாட்லிங் கெய்ட்னு சொல்லுவோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இடுப்பு பகுதியில அப்டக்டார்ஸ் அப்படின்னு சொல்ற தசை, அது வீக்னஸ், வலுவிழத்தல். சோ கரெக்டா கால்ல உள்ள இடுப்புல உள்ள எல்லா தசைகளுக்கும் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் கொடுத்துட்டு கோர் எக்ஸசைசஸ், இடுப்பு மயிறு பகுதி சுத்தி இருக்கிற தசைகளுக்கு கரெக்டான எக்ஸசைஸ் கொடுத்தா இந்த சாஞ்சு நடக்கிறது நின்னு நேர நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர், ஆர்த்ரைட்டிஸ்க்கு பிசியோதெரபில என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஜாயிண்ட்டை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியணும். சோ வெயிட்ஸ் தூக்குறப்ப கரெக்டா தூக்கணும். எப்பெல்லாம் தேவையோ ஒரு குச்சியோ இல்லாட்டி ஒரு வாக்கரோ யூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் பாஸ்டர். கரெக்டான பாஸ்டரும் கரெக்டான ஃபுட்வேர், செருப்பும் போட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். அதை தாண்டி ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ், அப்புறம் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங், அப்புறம் வலி குறைக்கிறதுக்கு நம்ம IFT டென்ஸ், லேசர், இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்கு. அதை வச்சு வலி குறைச்சிக்கலாம். இதெல்லாம் பண்ணா ஆர்த்ரைட்டிஸ் கொஞ்சம் வலி இல்லாம இருக்கும். அப்புறம் தசைகளை பலப்படுத்தல், அந்த எந்த ஜாயிண்ட்ல தேய்மானம் இருக்கோ அதை சுத்தி இருக்கிற தசைகளை பலப்படுத்தினாலும் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ டாக்டர். அக்கறையுடன் 73 ஆண்டுகால மருத்துவ சேவையில் GKNM மருத்துவமனை, கோவை.